ஏண்டா அவங்க அம்புட்டு தூரம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கைய காலை உடைச்சு பூசணம்பட்டிக்கு கட்டு அனுப்பாம அவங்க பேச பேச கேட்டுக்கிட்டு இருக்கியாக்கு. அப்பதா அவங்க சின்ன பயலுவ, அதேன் தேவையில்லாம வம்பு சண்டைக்கு போக வேண்டாமேன்னு பார்த்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அதையாப்பா கேக்குற. என் பேரன் சேதுன்னு ஒருத்தன் மறு வீட்டுக்கு வந்த இடத்துல தான் வீட்டு அட்ரஸ மறந்து போய் மாமனார் வீட்லயே உக்காந்துட்டானப்பா. அதே அவனுக்கு அவங்க வீட்டு அட்ரஸ ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். அப்பதா என்ன நந்தா புறவு என்னடா, என் பேரன் சம்பந்தம் பண்ணி இருக்கிற வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? இங்க வந்து 2 நாள் இருந்து நீ எப்படி இருக்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு போய் ஏன் வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு கிடைச்ச கொடுப்பனமா. உண்மையில நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஐயா, உன் மாமனாருக்கு நான் இங்க வந்ததுல சந்தோஷமா, உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையா? ஏன் அப்பதா இப்படி எல்லாம் பேசுற? நீ வந்தது எனக்கு சந்தோஷம் தான். நிதானமா நீ எத்தனை நாள் வேணா இங்க இரு. ஓ, ஆக மொத்தம் இப்ப கூட நம்ம வீட்டு நினப்பு உனக்கு வரல, அப்படித்தானே? என்னையும் சேர்த்து இங்க இருக்க சொல்ற. என்னைக்கு தான் உனக்கு அங்க வரணும்னு தோணுதுன்னு நானும் பாக்குறேன்.